கும்பராசி. இந்த கும்பராசி எடுத்துக்கிட்டாலே அதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, சுதந்திர ராசி. இவங்களுக்கு யாருமே இவங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அவங்க பாசத்துக்கு அடிமையாக்கப்படுவாங்களே தவிர, ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அதிகாரம், அதுக்கெல்லாம் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அது அப்படி அந்த ராசி அப்படி தான். ஏன்னா அது ரொம்ப அவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் அவ்வளோ விஷயம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத வித்தையும் இருக்காது, அவங்களுக்கு தெரியாத கலையும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. அதாவது நமக்கு டவுட் இருக்கும், இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா, தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியாதோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கூட போயிடுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ரேர் சீன் வரை தான் தெரிய வரும். அவங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியில் அவங்கள சுற்றி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்னென்னா அவங்கன்னு ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. நம்ம ரொம்ப ஒட்ட மாட்டாங்க மற்றவங்களோட சுதந்திரம். ஏன்னா அவங்க பொதுவாகவே இப்போது ஒருத்தவங்க ரொம்ப ஒட்டிட்டு என்ன ஆகும், அவங்க சுதந்திரத்தில் நிறைய பறி போக வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா. இதனாலேயே இவங்க தன்னை சேஃப் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்றைக்குமே தனிமைதான், அதாவது காட்டுக்கே நான் தாண்டா ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு வளையத்துக்குள்ளே நின்றுட்டு யாரோடையும் ரொம்ப ஒட்டிக்காம தான் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவங்களுக்கு சுய நினைவு அதிகமாக இருக்கும். அதாவது சுயமாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு தவறே வந்துட்டா கூட அதில் நம்ம சுயமாக எடுத்த முடிவு தான், இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ரொம்ப தியாக மனப்பான்மையோட ஒரு அர்ப்பணிப்பு 100% இருக்கும். விருந்தோம்பல் இவங்கள மாதிரி யாராலுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி விருந்தோம்பலை கவனிப்பாங்க, ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு கவனிப்பு 100% சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே முடியாது இவங்க இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னா. அந்த மாதிரி அதை விட உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வர்றதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த வரவேற்பு சீரும் சிறப்புமாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபுல் அட்டென்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நம்ம விடுபட்டுட்டோம், அவங்க ரொம்ப கவனிக்கல, ஏதோ பேருக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு எல்லாமே இந்த கும்பராசி 100% பண்ணுவாங்க. இவங்க ஒரு மனிதநேயம் உள்ள நபர்கள். அந்த சமூகத்தில் ஒரு அக்கறை இருக்கும் இவங்களுக்கு. அப்படின்னா எல்லாருமே தான் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டா, ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, சேனல் ஒரு நியூஸ் வருதுன்னா அவங்க அந்த சமூகத்தை பற்றி கூட கவலைப்படுவாங்க. இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு, ஏன் இப்படி இருக்குது நாடு, நிறைய புதுமை சிந்தனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஏன் இதெல்லாம் மாற்ற முடியாதா, ஏன் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இவங்களுக்கு இதை மாற்றணும் இல்லை, அதாவது தான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தால் போதும்னு நினைக்கிற உலகத்தில் இதை கூட ஒரு மாற்றம் நடைபெறணும்னா அதில் கும்பம் இருக்கணும். இப்போ உலகத்தில் ஒரு மாற்றம் வருது, நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் தலையீடு, அது அதிகாரிகள்